வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அன்டைமில் எழுந்துக்க ஆரம்பித்தேன். எழுந்துக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் வீங்கி இருந்தது. இந்த கால் இப்படி இந்த கால் வீங்கி இருக்கு. சரி நடக்க முடியல. சரி கால் தானே வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டேன். போகிறேன், இந்த வந்து வீங்கி போச்சு. கொட்டுன்றது சுத்தமாக நடக்கவே முடியல. வயிறும் வீங்கி போச்சு. பயந்துட்டேன். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, தம்பி வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டாண்ட போய்ட்டு இந்த மாதிரி மேட்ரு சொன்னோன்னே அலறி அடிச்சிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னா நானும் என் ஒய்ஃபும் தான் போனோம். போன உடனே அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னாங்க. சரின்னு சொல்லி சீஃப் டாக்டர் எல்லோரையும் பார்த்துட்டு அட்மிஷன் போட்டாங்க. அப்போ வந்து இது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில். ஆனால் எல்லாம் ஜிஹெச்சு தான். அந்த இடத்துல ஒரு 15 நாள் இருந்தேன். வயிறு இருக்க வீங்கினே இருந்தது. நீரெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து ஒரு 5 நாளில் கரெக்ட் ஆகிடுச்சு. வந்துட்டேன். அவங்க கொடுக்குற டேப்லெட்டே மட்டும் யூஸ் பண்ணுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. 2வது தடவை போகும்போது உங்களுக்கு இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்குது, கல்லீரல் இது வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு 5 நாள் அட்மிட் ஆகணும்.